Hello friends, welcome to my channel. So in this video we will discuss the editorials of 21st July and என்னென்ன articles important அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா oneness on the CBI. This article is not important, so அதனால இந்த article நம்ம டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா because it is political in nature. Fine. And அதே மாதிரி French connection on and off the pitch. So footballல France have won the World Cup. So அதை பேஸ் பண்ணி வந்திருக்கிற article which is not important for us. And அதே மாதிரி Ortega's choice. So இந்த ஆர்டிகலோட crux வேற நான் உங்களுக்கு சொல்றேன். So என்ன இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க, which is more than enough. And அதே மாதிரி fault lines in the landmark judgment. This happens to be an important article, guys. SC Atrocities Acts based பண்ணி வந்திருக்கிற article. We will discuss this article with the background. And அதே மாதிரி ground zero report is not important today. Okay. So coming to the first article, Ortega's choice. So friends, you can see a map over here, and in Central America you can see a country that is Nicaragua. Okay. So இதை பேஸ் பண்ணி தான் இங்க ஆர்டிகல் வந்திருக்கு. And என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிகார்கோவால there is a political unrest, and அதே மாதிரி கிட்டத்தட்ட இப்போ ஒரு 4 மாசத்துல 250 people have lost their life. So இந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி you need to know that நிகார்கோவால 1979ல ஒரு ரெவல்யூஷன் நடந்தது. அதாவது there was a person who was called as Anastasio Somoza அப்படின்ட்டு ஒருத்தர் இருந்தாரு, and he ruled the country nearly for 40 years. And இவரோட ரூலிங்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, it was like he resorted to violence and ஒரு dictatorship form of government அவர் நடத்தின்னு இருந்தாரு. ஸோ இதுக்கு அகெயின்ஸ்டா 1979ல ஒரு ரெவல்யூஷன் வந்தது. அண்ட் இந்த ரெவல்யூஷனுக்கு அப்புறம் டேனியல் ஆர்டிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பிரசிடென்ட் ஆனாரு. அண்ட் அகெயின் இவர் வந்து இஸ் சீக்கிங் ஃபார் கன்சாலிடேஷன் ஆஃப் பவர்ஸ். அண்ட் இப்போ என்னாச்சு அப்படின்னா, ஒரு சோஷியல் செக்யூரிட்டி ரிஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட அதிகமான பணத்தை வாங்கி அதுலேருந்து வர பெனிஃபிட்டை கம்மியாக்கிட்டாரு. அண்ட் இதுவும் இல்லாம இவருடைய வைஃபை, அதாவது ரொசாரியோ முரில்லோ, இவங்கள வைஸ் பிரசிடென்ட் ஆக்கிட்டாரு. ஸோ எல்லாம் அவருடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் அவர் வேலை பார்க்குறாரு. அண்ட் இப்போ என்ன ஆச்சுன்னா, பீப்புள் ஆர் சீக்கிங் ஃபார் எலெக்ஷன். ஏன்னா இப்போதான் ரீசெண்டா 1 year முன்னாடி எலெக்ஷன் நடந்ததுங்க. அண்ட் அந்த எலெக்ஷன்ல இவர் மெஜாரிட்டியில தான் வின் பண்ணியிருக்காரு. பட் ஹவெவர் பீப்புள் என்ன சொல்றாங்கன்னா, ஆர் தேர் இஸ் அ கிரேட் sense of allegation that இவர் வின் பண்ணதுல வந்து there is some mistake. And added to it, இவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க எலெக்ஷன்லாம் எடுத்துட்டு வர முடியாது. அதாவது மிஸ்டர் ஆர்டிகோ என்ன சொல்றாருன்னா, நாங்க எலெக்ஷன்லாம் எடுத்துட்டு வர முடியாது, இட் இஸ் ஒன்லி இன் 2022 we will bring back the election அப்படின்னு இவர் கிளைம் பண்றாரு. பட் however people are saying that we are not asking election for security reasons or இந்த ரிஃபார்ம்ஸ்க்காக கிடையாது, பட் இட் இஸ் ஃபார் வெரைட்டிஸ் ஆஃப் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல இருக்கிற ட்ரஸ்ட் அங்க குறைஞ்சுக்குன்னு இருக்கு. ஸோ அதனால there is tension. பட் however அங்க ஒரு அப்போசிஷன் கூட ஒழுங்கா இல்ல. ஸோ அங்க யூத் ஹேவ் ரைசன் அப் அண்ட் தே ஆர் டெமான்ஸ்ட்ரேட்டிங் இன் மாசஸ். ஸோ இவர் குவிக்கான எலெக்ஷன்ஸ் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சஜஸ்ட் பண்ணி விட்டுறாங்க. ஓகே. ஸோ நிகார்கோவானா என்ன? நிகார்கோவா ரெவல்யூஷன் which happened in 1979. ஸோ இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கிவ் யூ தி crux which I gave. Fine. And coming to the next article, that is fault line in a landmark judgment. And friends, article போறதுக்கு முன்னாடி we'll look at the background. Okay. So this whole issue is all about SC Prevention of Atrocities Act 1989. So you need to know who are SCs and ST. Okay. So friends, first of all you need to know SCs and STs காக ஒரு டெஃபினிஷனே கிடையாது நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல. And added to it, it is the president who has been given the power to list a particular caste or particular tribe as ST and SC or SC. That is under Article 341 and Article 342 of our Indian Constitution. So president notify பண்ணாதான் அவங்க SC and ST. So இது பேசிக் லக்ஷ்மிகாந்த்ல நீங்க படிச்சிருப்பீங்க. And in our constitution we also have certain provisions in order to protect them. So எந்த மாதிரி provisions அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, first of all you must be knowing this abolition of touchability, that is fundamental rights article 17. abolition of untouchability is there. And அதே மாதிரி we have reservations. So fundamental rightsல positive discrimination என்ற ஒரு பேர்ல we bring in reservation for the SCs and STs in government jobs and also in promotions. Okay. And இது இல்லாம they are given reservations in Lok Sabha, state legislative assemblies and so on. And added to it, even in our DPSP we have a direction to upgrade them. And idu illama there is something which is called as National Commission for SCs and National Commission for ST. So constitutional body appoint pannirukanga. So there are varieties of provisions in order to protect them. So why I am telling this is because in 2016 there was a question in mains. Okay. So what are the constitutional provisions for the protection of SC and ST அப்படினு சொல்லி கேட்டிருந்தாங்க. And even இந்த வருஷம் prelims-ல tribals base பண்ணி ஒரு question கேட்டிருந்தாங்க. So every year in prelims or in mains tribes base பண்ணி ஒரு question reflect ஆகும் கண்டிப்பாக.
ஓகே, so we have many provisions and added to it in the year 1989 ஒரு ஆக்ட் எடுத்துட்டு வந்தாங்க, that is SC/ST Prevention of Atrocities Act 1989. so இது வந்து ஒரு ரொம்ப காம்ப்ரிஹென்சிவான ஒரு law. so இந்த ஆக்ட் எதுக்கு எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, it is to stop discrimination, அதே மாதிரி to stop the atrocities which were happening with respect to SCs and ST so that a proper protection can be given for the vulnerable classes. and in the act la nariya provisions irukku, but we will see only the important one. fine. and one of the important provision is the offense. so in the act la there is a list of like ஒரு 50 to 100 offenses இருக்கும் இதுல. அதாவது அவங்கள கோவப்படுத்தினாலோ or again you discriminate any SC or ST or அவங்கள force பண்ணாலோ or அவங்கள insult பண்ணாலோ, so there are many offenses which have been placed and in the offenses எல்லாமே cognizable offenses. அதாவது if a person has indulged in these sort of offenses அப்படின்னா then he can be arrested without any warrant. so இதே தான் செக்ஷன் 377லயும் இருந்தது, நம்ம பார்த்திருப்போம். and இது வரையும் இல்லாம இந்த ஆக்ட்ல பப்ளிக் அஃபீஷியல்ஸை பேஸ் பண்ணியும் ஒரு ப்ரொவிஷன் இருக்கு, that is section 18 of this act, which is very important, which you need to know. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, any public servant who is not doing his duty with respect to this act அப்படின்னா then the particular public servant can be imprisoned for 6 months to 1 year. புரியுதுங்களா? so இப்போ ஒருத்தர் டிஸ்கிரிமினேட் பண்ணிட்டாரு and if the public official is not taking any action அப்படின்னா then the particular public official can be punished. so this was the severity of the act and these sort of acts were required at that time. ஏன்னா அந்த அளவுக்கு டிஸ்கிரிமினேஷன் இருந்தது, அந்த அளவுக்கு அட்ராசிட்டிஸ் were prevailing. and இது வரையும் இல்லாம இந்த ஆக்ட்ல சில அமெண்ட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க, that is in the year 2015. and அதுல என்ன சொன்னாங்கன்னா, இப்போ ஒரு FIR complaint ரெஜிஸ்டர் பண்றாங்கன்னு வைங்களேன், then the public authority or the public servant has to read out the complaint to the victim. so என்னன்னா, இப்போ ஒரு FIR காப்பி போட்டிருக்காங்க, then அந்த FIR காப்பில என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு படிச்சு காமிக்கணும். and அதே மாதிரி இந்த 2015 அமெண்ட்மெண்ட்ல அஃபென்சஸோட டைமென்ஷனை இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் எடுத்துட்டு வந்தாங்க உள்ள. and அதே மாதிரி அபியூசிங் இன் பப்ளிக் பை தி காஸ்ட் நேம். ஸோ நீ இந்த காஸ்ட்டை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அபியூஸ் பண்ணா இட் வில் பிகம் an offense. and அதே மாதிரி செருப்பு மாலை போட்டாலோ, ஸோ இந்த மாதிரி இந்த டைமென்ஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ SC/STஸ்னா யாரு அண்ட் SC/ST Prevention of Atrocities Act 1989 பேஸ் பண்ணி ஒரு நாலேஜ் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ என்னாச்சுன்னா, தட் இஸ் இப்போ ஒரு 15 நாள் முன்னாடி சுப்ரீம் கோர்ட் ஒரு வேர்டிக் கொடுத்தாங்க. அண்ட் அந்த வேர்டிக்ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் இஸ் நாட் மேண்டேட்டரி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ நம்ம பேக்ரவுண்ட்ல என்ன பார்த்திருப்போம், ஒரு அஃபென்ஸ் பண்ணாலே தென் த பர்சன் ஹேஸ் டு பி அரெஸ்டட். பட் இங்க அண்ட் அரெஸ்ட் இஸ் நாட் மேண்டேட்டரி, ஸோ ஆட்டோமேட்டிக் அரெஸ்ட்டை வந்து ஸ்கிராப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுவும் இல்லாம இந்த வேர்டிக்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பப்ளிக் சர்வெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அண்ட் அவங்க ஆக்ஷன் எடுக்கலன்னா தே கேன் பி பனிஷ்ட் இல்லையா, தட் இஸ் 6 months or 1 year ஜெயில். இப்போதான் நம்ம பார்த்திருப்போம். ஸோ இவங்களை அரெஸ்ட் பண்ணோம்னா தென் யூ நீட் டு ஹேவ் அ பெர்மிஷன் ஃப்ரம் ஹையர் அத்தாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் ஒரு DSP லெவல் அஃபீஷியல் ஷுட் இன்வெஸ்டிகேட் இன் டு தி இஷ்யூ ஆர் ஷுட் லுக் இன் டு தி பர்டிகுலர் இஷ்யூ. அண்ட் அதுக்கப்புறமாக பப்ளிக் சர்வெண்ட் தன்னுடைய வேலையை செய்யலைன்னா தென் அதுக்கப்புறம் அவங்க இவங்களை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுவும் இல்லாம ஆட்டோமேட்டிக் அரெஸ்ட் கூட ஸ்கிராப் பண்ணியிருக்காங்க. ஃபைன். ஸோ சுப்ரீம் கோர்ட் தன்னுடைய வேர்டிக்ல என்ன மீன் பண்ணாங்கன்னா, இப்போ பப்ளிக் அத்தாரிட்டிஸ் அண்ட் பிரைவேட் எம்ப்ளாயிஸ்லாம் இருக்காங்கன்னா தென் இந்த ஆக்ட் கீழே நிறைய இன்னசென்ட் பப்ளிக் அத்தாரிட்டிஸ் ஆர் பீங் அரெஸ்டட். ஸோ இதை நாங்கள் ஸ்டாப் பண்ண போறோம் அப்படின்னாங்க. அண்ட் added to it, Supreme Court also mentioned that we do not have intention that the SCs and ST should be discriminated or அவங்க பாதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு விருப்பம் கிடையாது. பட் ஹவவர் இந்த ஆக்டை மிஸ்யூஸ் பண்றாங்க அண்ட் இந்த மிஸ்யூஸை ஸ்டாப் பண்றதுக்காக தான் இந்த வேர்டிக்டை நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டும் சொன்னாங்க. ஓகே, அண்ட் இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ சென்டர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இதுக்கு அகைன்ஸ்டா ஃபர்ஸ்ட் ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் போட்டாச்சு. அண்ட் added to it, இப்போ சுப்ரீம் கோர்ட் அவங்களுடைய ஸ்டாண்ட்ஸ் ஆர் அவங்களுடைய வேர்டிக்டை இம்போஸ் பண்ணணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா தென் we will bring in ordinance அப்படின்னு சென்டர் சொல்றாங்க இப்போ. பிகாஸ் this has resulted in violence in some of the areas in India. And added to it, this will also affect the vote bank. Okay, so அதனால we will bring in ordinance if the Supreme Court does not accept அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்டர். So we have to wait and watch. Okay, so this is with respect to the background friends. And இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா, we'll go to the article. So coming to the article now. So இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்ல வராங்கன்னா, March 20 ஜஸ்டிஸ் AK கோயல் ஒரு வேர்டிக் கொடுத்தாராம். அண்ட் இந்த வேர்டிக் கொடுத்ததுக்கு அப்புறம் July 6 அவரு ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. So அந்த வேர்டிக்ல they made a decision with respect to the guidelines with respect to scheduled caste and scheduled tribe prevention of atrocities act 1989. Okay, and இந்த வேர்டிக்ல அவர் என்ன சொன்னாரு, and innocent should not be punished and சொசைட்டில டெரர் இருக்கக்கூடாது. அண்ட் அதே மாதிரி we do not want any scheduled caste or scheduled tribe people to be deprived of their rights. So first of all ஒருத்தர் பாதிக்கப்படக்கூடாது. and at the same time
இந்த ஆக்ட்னால ஒரு இன்னசென்ட்டும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. அண்ட் இங்க ஆத்தர் என்ன தெரியுமா சொல்றாரு, நீங்க டெரர் இன் தி சொசைட்டி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. எஸ், அதை நான் ஒத்துக்கிறேன். பட் நீங்க யாருக்கிட்ட வேணாலும் போய் கேளுங்க, எல்லாருமே அதான் சொல்லுவாங்க, லைக் இன்னசென்ட் பனிஷ் பண்ணக்கூடாது அண்ட் அதே மாதிரி எஸ்சி அண்ட் எஸ்டி அவங்களுடைய ரைட்ஸை வந்து டிப்ரைவ் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அண்ட் இந்த மாதிரி கொடுத்த வேர்டிக்ட் இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம கான்ஸ்டிடியூஷன் விச் ப்ரொடெக்டட் தி வீக்கர் செக்ஷன் ஆஃப் தி சொசைட்டி அண்ட் அதே மாதிரி யார்கிட்ட எல்லாம் இன்டாலரன்ஸ் இருந்ததோ அவங்க கிட்ட இருந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துச்சு. தட் இஸ் ஃபார் தி வீக்கர் செக்ஷன். பட் ஆனா இப்போ திஸ் ஹேப்பன்ஸ் டு பி அ கொலாப்ஸ். ஏன்னா இந்த மாதிரி ஒரு வேர்டிக்ட் கொடுத்துருக்கிறதுனால கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. அண்ட் ஆடட் டு இட், ஏற்கனவே இன்னசென்ட் பீப்புள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொவிஷன் ஒன்று எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு பார்லிமெண்டரி கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணாங்க 2014. அண்ட் ஈவன் த கோர்ட் செட் தட் இந்த மாதிரி ஒரு இன்பில்ட் ப்ரொவிஷன் எடுத்துடுவாங்க ஸோ தட் யாரெல்லாம் ஃபால்ஸான அக்யூஸ்ட் இருக்காங்களோ ஆர் ஈவன் த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அவங்க மேல ஃபால்ட் அக்யூசேஷன் இருக்கோ அவங்கள ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஒரு ப்ரொவிஷன் எடுத்துட்டு வரணும்னு சொன்னாங்க. பட் ஹவெவர் த கவர்மெண்ட் சீம்ட் இட் டு பி வெரி லைட் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, இப்போ த கவர்மெண்ட் டிட் நாட் bring in any changes with respect to the constitution na again the supreme court should have insisted. So idhil indha enna theriyuduna, all the three organs are lacking in both letter and spirit to protect the rights of the weaker section அப்படினு சொல்லிட்டு தெரியறதாக இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. and added to it author என்ன சொல்றாருன்னா, இப்போ உங்களுடைய கன்சர்ன் என்ன, அதாவது the judgment is concerned especially with those government officials or employees in the private sectors who are innocent but are punished because this act is misused. so இதுதானே உங்க கன்சர்ன். so இதுதான் நம்ம பேக்ரவுண்ட்லயே பார்த்திருப்போம், போலீஸ் அஃபீஷியல்ஸ் ஒரு கேஸ் எடுக்கலனா then he can be punished for 6 months or 1 year. and இதுக்கு அகைன்ஸ்டா நிறைய பப்ளிக் அத்தாரிட்டிஸும் have been punished. so இதுதானே உங்க கன்சர்ன். இதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கணும், இந்த பர்టిక్యులர் செக்ஷனை நீங்க சேஞ்ச் பண்ணிருக்கணும். ஆனா what the judgment has ended up is, இந்த ஃபுல் ஆக்டே தப்பு, இந்த ஆக்ட்னால நிறைய எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடக்குது and இந்த ஆக்ட் மூலமாக நிறைய பிளாக்மெயில் நடக்குது and யாராவது பழி வாங்கணும்னா இந்த ஆக்ட் மூலமாக அந்த பர்టిక్యులர் கம்யூனிட்டி பீப்புள் பழி வாங்கிடுறாங்களா அடுத்தவங்கள அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குன்றார் ஆத்தர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆக்ட் எதுக்காக எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். ஓகே, அண்ட் அதுக்கு ஏற்றவாறு நீங்க ஜட்மெண்ட் கொடுத்துருக்கணும். பட் இங்க ஜஸ்ட் பிகாஸ் ஒன் சிங்கிள் ப்ரொவிஷன் இஸ் மிஸ்யூஸ்ட் நீங்க இந்த ஃபுல் ஆக்டே மாத்திட்டீங்க அப்படின்றார் ஆத்தர். அண்ட் ஆடட் டு இட், இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க இந்த ஜட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, இந்த ஜட்மெண்ட் நீங்க ஒரு டேட்டாவை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கணும். அதாவது எவ்வளோ போலீஸ் கேசஸ் ஃபால்ஸா மேக் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கேசஸ் கோர்ட்டுக்கு வந்திருக்கு, எவ்வளோ விக்டிம்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். பட் there is no precise data and எந்த அளவுக்கு இந்த ஆக்ட் மிஸ்யூஸ் பண்ணப்படுதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, the court has mistaken an interpretation which is false அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஸோ எவ்வளோ கேசஸ் இந்த மாதிரி இன்னசென்ட் கேசஸ் இருக்கு, தௌசண்ட்ஸா ஹண்ட்ரட்ஸா இல்ல லேக்ஸா, we don't know. அண்ட் இதுக்கப்புறம் சரி அப்படியே ஃபால்ஸ் கேஸும் ஒருத்தர் கொடுத்துட்டாருன்னு வைங்களேன், தென் இந்த மாதிரி ஃபால்ஸ் கேஸ்ன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா தென் நம்ம இந்தியன் பீனல் கோட்லயே அதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு. தட் இஸ் if someone provides false evidence then the particular can be punished. so whether the Indian penal code is inadequate with respect to the atrocity cases, இது நம்மளுக்கு தெரியல. and அதே மாதிரி ஹோம் மினிஸ்ட்ரி who looks upon the criminal cases and service issues with respect to central government employees. so home ministry additional solicitor general இந்த மாதிரி ஃபால்ஸ் கேசஸ் வாதாட சொல்றாங்களா இல்லையா அது கூட நம்மளுக்கு தெரியல. because government employee அப்படின்னு சொல்றதுனால even the government can come into rescue. so solicitor general can take up certain cases. but இந்த பிக்சர் ஒன்னு கூட கிளியரா இல்ல. so இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா, ஒரு சிங்கிள் ஜட்மெண்ட் ஒரு என்டையர் ப்ராசஸ் ஒரு என்டையர் பாலிசி மேக்கிங்கே மாத்திடுச்சு. ஸோ ஸ்பெசிஃபிக்கான ரீசன் எதுவுமே தெரியாம ஒரு ப்ராடர் பேட்டர்ன் வியூல நீங்க இதை பார்த்துட்டு என்ன சொல்றீங்கன்னா மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றீங்க. அண்ட் added to it, you also had the power to initiate proceedings in order to examine the particular issue. இதை வந்து ஒரு லார்ஜர் பெஞ்ச் கிட்ட ரெஃபர் பண்ணிருக்கலாம். ஸோ ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் மாதிரி நீங்க ரெஃபர் பண்ணிருந்தீங்கன்னா தென் இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராடர் வியூ கிடைச்சிருக்கும். அண்ட் ஈவன் த சென்டர் குட் ஹவ் பாட் இன் சம் ரெலவென்ட் ஃபேக்ட்ஸ் அண்ட் டேட்டா. பட் ஏன் கோர்ட் எதுவுமே செய்யல அப்படின்னு கேட்கறாங்க. அண்ட் added to it, உங்களுடைய சிங்கிள் மைண்டட் இன்டென்ஷன் என்னவாக இருந்ததுன்னா, இட் இஸ் டு எண்ட் தி டெரர் இன் தி சொசைட்டி. அண்ட் ஜஸ்ட் டு ப்ரூவ் திஸ் ஆக்ட் ராங் யூ ஹேவ் ஃபர்கெட்டன் தி கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொசீஜர். அதாவது ஆர்டிகல் 338 of our Indian constitution என்ன சொல்றாங்கன்னா, like the union and every state government shall consult the commission, that is the national commission for scheduled caste, on all major policy matters affecting the scheduled caste அப்படின்னு சொல்லிட்டு article 338 சொல்லியிருக்காங்க. and even it is same with respect to ST also. so
ஆத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு வேர்டிக் கொடுத்திருக்கீங்க which affects the policy making, so it is constitutionally bound to consult these commission. so ஒருத்தர் கூட கிளைம் பண்ணலாம் லைக் இது வந்து கோர்ட் கொடுத்த வேர்டிக்ட் அண்ட் இவங்க என்ன பார்த்தாங்கன்னா இதுல ஒரு கைட்லைன்ஸ் இருக்கு, அதை தான் சேஞ்ச் பண்ணாங்க, so it is not a major policy matter அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பீனியன் கொடுக்கலாம். so there is no need to refer this matter to National Commission for SC or ST அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் however இந்த வேர்டிக் கொடுத்த உடனே a wide protest took place, so obviously it is affecting the people ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய வருது. okay, and added to it author என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன திரும்ப நினைச்சுக்கின்னு இருப்பீங்க, even the government who are at the power they do not follow the procedure, so அவங்க ஃபாலோ பண்றது இல்லைன்னா நம்ம கோர்ட்டையும் ஃபாலோ பண்ணணும் இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சுன்னு இருக்கலாம். ஸோ இந்த ரெண்டு ரீசனுக்காக தான் நீங்க பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்றாரு கோர்ட். and added to it, it is not only article 338 but it is also part 16 of the constitution. so part 16 of the constitutionல தான் article 338 வரும். and this part 16 is all about scheduled caste and scheduled tribe. so இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ ஒரு past many years away the values with respect to this particular part or articles is not followed properly. so நம்ம constitution bookல இருக்கு and we need to follow that, but right now it is not been imposed properly அப்படின்னு சொல்ல வர்றாரு author. so criticize பண்றாரு. and added to it என்ன சொல்றாருன்னா, one should be also knowing that National Commission for Backward Class வந்து establish பண்ண போறாங்க. that is we have 123rd Constitutional Amendment Act under a new article 338B. ஸோ ஆத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் எஸ்சி அண்ட் எஸ்டியோட வேல்யூஸே நீங்கள் காப்பாற்ற முடியல, பட் வாட் யூ வில் டூ வித் ரெஸ்பெக்ட் டு ஓபிசி. ஸோ ஏன் இந்த மாதிரி ஒரு கமிஷனை எடுத்துகிட்டு வரீங்க? இப்போ எஸ்சி எஸ்டி கமிஷனை நீங்கள் கன்சிடர் பண்ணியிருக்கணும், ஆனால் நீங்கள் பண்ணவே இல்லையே. அண்ட் ஈவன் த கவர்மெண்ட் ஷுட் ஹேவ் டேக்கன் கன்சிடரேஷன் ஃப்ரம் தெம், அண்ட் இதையும் பண்ணல. தென் ஒய் தேர் இஸ் அ நீட் டு எஸ்டாப்ளிஷ் நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படின்னு கிளைம் பண்ணுறாரு. ஸோ வாட் இஸ் ரிக்வயர்ட் இஸ் அ பேலன்ஸ். ஸோ அ பேலன்ஸ் ஆஃப் நாலேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் தேர் இஸ் அ நீட் டு லுக் ஹவு த பீப்புள் ஆர் சப்ஜெக்டட் டு டிஸ்கிரிமினேஷன். ஃபர்ஸ்ட் அதை நம்ம பார்க்கணும். and added to it what we need is data with respect to the misuse of this act, and அதே மாதிரி how well the verdict is in accordance with the constitution அதை கூட பார்க்கணும். but unfortunately this verdict is against it lost the balance அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகலை முடிச்சிடுறாங்க. okay, so I hope this article is clear to you friends. so இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, we'll see the crux of this article. so Supreme Court verdict கொடுத்தாங்க, and இந்த verdictல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, like innocent should not be punished and there should not be any terror in the society. so we don't want this act to be misused, and at the same time we don't want SC or ST people to be deprived of their rights அப்படின்னு சொல்லிட்டு they did away with a particular section where the police can be arrested or the public authority can be arrested if they have not followed the rules or guidelines of the act properly. that is SC/ST Prevention of Atrocities Act 1988 அவங்க ஃபாலோ பண்ணில்லனா then அவங்கள பனிஷ் பண்ணலாம். and இத வேலிட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட். ஸோ ஆத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த ஒரு செக்ஷன்ல தான் உங்களுக்கு ப்ராப்ளம்னா இதுக்காக ஏற்கனவே பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டி ஒரு ப்ரொவிஷன் எடுத்துருவாங்கன்னு சொல்லுச்சு. அந்த ப்ரொவிஷனை நீங்க எதுவுமே எடுத்துட்டு வரல, அண்ட் ஈவன் த கவர்மெண்ட் டிட் நாட் டூ எனி ஸ்டெப், அண்ட் கோர்ட்டும் திருப்பி இதை இன்சிஸ்ட் பண்ணல. ஸோ இதை பார்த்துருக்கணும் அப்படின்றாங்க. அண்ட் ஆடட் டு இட், நீங்க கொடுத்துருக்கிற ஜட்மெண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் செக்ஷனுக்கு அகைன்ஸ்டா தான் இருந்திருக்கணும், பட் இந்த ஃபுல் ஆக்டையே நீங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற மாதிரி ஆக்ட் அப்படின்னு சொல்லியாச்சு. அண்ட் அதே மாதிரி ப்ராப்பரான டேட்டா இல்ல, there is no precise data. plus இந்தியன் பீனல் கோட்லயே we have sections which punishes these sort of false evidences. அது எங்க போச்சு? அண்ட் அதே மாதிரி ஹோம் மினிஸ்ட்ரி வேலை என்னன்னா, they can assist through Solicitor General. ஸோ இவங்க இத்தனால என்ன பண்ணாங்க, இதுக்கும் பதில் காணும். அண்ட் ஆடட் டு இட், நீங்க இந்த கேஸை ஒரு கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் கிட்ட அனுப்பிச்சிருக்கலாம், ஆனா அதையும் அனுப்பல. ஒரு டிபேட்டுக்கு நீங்க இடமே கொடுக்கல. பிளஸ் there is something which is called as Article 338, and அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூனியன் அண்ட் ஸ்டேட் என்ன ஒரு டெசிஷன் எடுத்துட்டு இருந்தாலும், that is with respect to SC and ST, they have to consult the National Commission for SC and ST. அதாவது Article 338 for SC, Article 338A for ST. ஆனா நீங்க இதை கன்சல்ட்டே பண்ணல அவங்க கிட்ட. ஸோ யூ கேன் சே தட் நாங்க ஒரு பாலிசி மேக்கிங் எடுத்துட்டு வரல, நாங்க ஒரு சிங்கிள் கைட்லைன்ஸை தான் மாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கன்சிடர் பண்ணலாம். பட் SC ST கிட்ட யாருமே கேட்கறதே இல்லையா. கன்சிக்யூட்டிவ் கவர்மெண்ட்ஸ் ஹவ் நாட் ஆஸ்க்ட் எனிதிங். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க நேஷனல் கமிஷன் ஆஃப் பேக்வர்ட் கிளாஸை எடுத்துட்டு வர போறீங்க. ஸோ SC STக்கே இங்க கஷ்டமா இருக்குன்னா பேக்வர்ட் கிளாஸ்க்காக ஏன் தனியா கமிஷன் எடுத்துட்டு வரீங்க அப்படின்னு கேட்கறாரு. ஸோ ஒரு ரைட்டான பேலன்ஸ் இருந்திருக்கணும், ஆனா பேலன்ஸ் அப்ரோச் கோர்ட் மெயின்டைன் பண்ணலன்னு சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணி இந்த ஆர்டிகலை முடிச்சிடறாரு. ஃபைன். ஸோ கிரிட்டிசிசம்காக இந்த பாயிண்ட்ஸை நீங்க அழகா யூட்டிலைஸ் பண்ணலாம். ஃபைன். அண்ட் ப்ரோஸ் எழுதுறோம்னா, லைக் நம்ம பேக்ரவுண்ட்ல பார்த்துருப்போம் இல்லையா, திஸ் ஆக்ட் இஸ் மிஸ்யூஸ்ட், பப்ளிக்
democratic authorities இருக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி என்ன சொல்லலாம்னா இந்த ஆக்ட் வந்து இந்த ஒரு சிங்கிள் ப்ரொவிஷனை தான் எடுத்திருக்கே தவிர திஸ் ஆக்ட் இஸ் ஸ்டில் வேலிட் ரைட் நவ். ஸோ த கோர்ட் டசன்ட் அலோவ் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயே ஏற்கனவே நம்ம கிட்டே இருக்கு. அண்ட் வி saw that ரைட் கான்ஸ்டிடியூஷன்ல என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு எஸ்சிஸ் அண்ட் எஸ்டி அதை நம்ம அட்வான்டேஜஸ்ல எழுதலாம். புரியுதுங்களா? ஸோ இட் இஸ் அப் டு யூ how you utilize these points with respect to your advantage, and it forms the part of GS paper 2. Okay, so that's it with respect to this article, friends. Thank you. And see, this is just an opinion. Okay, so enna aguduna I get many messages daily with respect to doubts and opinions and so on. And இதுக்காக நான் செப்பரேட் வீடியோவும் போட முடியாது because editorial analysis it takes nearly about 6 hours to 7 hours for me. So what I decided is comment section la irundhu daily I will take 1 or 2 questions in order to answer you. So if you feel you have any doubts, then please mention that in the comment box, and at the end of everyday video, so editorial analysis la everyday video la I will answer that. So ஏதாவது particular section base பண்ணி queries இருக்கு or any doubts you have or opinion ஏதாவது வேணும்னா you can ask in the comment box. Okay, so that's it for today, friends. Thank you for watching.